அத்தியாயம் 3 பல்லவ தூதர்கள். இப்போ வந்து உறையூர் நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பொன்னனும் வள்ளியும். வழி நெடுகளும் அழகான காட்சிகள் கண் முன்னாடி விரியுது. அதாவது ராஜபாட்டையே அவங்க அடையிறதுக்கு முன்னாடி, ராஜபாட்டை அப்படின்னு சொன்னாக்க இப்போ நம்ம இருக்கு இல்லையா, நம்ம 6 வழி சாலை 8 வழி புறவழி சாலை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ராஜாக்களும் அவங்களுடைய பரிவாரங்களும் செல்றதுக்காகவே வந்து உருவாக்கப்பட்ட சாலைகள் தான் வந்து ராஜபாட்டை. அந்த ராஜபாட்டை வழியாக போனாக்க வந்து உங்களுக்கு வேகமாக வந்து எந்த இடத்துக்கு போகணுமோ அப்படி போயிடலாம். குறிப்பாக வந்து உறையூர் அந்த காலத்தில் வந்து சோழர்களுடைய தலைநகரமாக இருந்ததுனால ராஜபாட்டை வந்து உறையூரை நோக்கி போச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்க, வழிநெடுகளும் பார்த்துக்கிட்டே போகிறாங்க. எவ்வளோ அழகான ஊர் அந்த இடம். அந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழ மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடமுமே பச்சை பசுமையாக இருக்குது. ஒரு இடத்துல நெல் விளையுது, ஒரு இடத்துல கம்பு விளையுது, ஒரு இடத்துல கரும்பு விளையுது, ஒரு இடத்துல தென்னை மரங்கள் அடர்ந்து இருக்குது. காடு மாதிரி தென்னை மரங்கள் இருக்குமா. தென்னை மரங்கள்லாம் தனித்தனியாக இருந்தால் ஒரு மாதிரி நீண்டு வளர்ந்துருக்கிறதுனால தனித்தனியாக தான் தெரியும். ஆனால் காடு மாதிரி இருக்குன்னு சொன்னாக்கா அப்போ எவ்வளவு அது தென்னந்தோப்புங்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு பக்கம் தண்ணி சத்தம் கேட்குது, தண்ணி ஓடுது. என்னதான் இருந்தாலும் அந்த காலத்தில் வந்து பெரிய பெரிய வாகனங்கள் இல்லை. குறிப்பிட்ட ஒரு தூரத்தை போகணுன்னா நடந்து போகணும், இல்லை மாட்டு வண்டியில் போகணும், இல்லை இப்போ நம்ம ராஜபாட்டையில் போகிற மாதிரி இருந்ததுன்னா யானை பரிவாரம், இல்லை பல்லக்கு தூக்குறவங்க, இல்லை குதிரை, அந்த மாதிரி தான் போகணும். இவங்க சாமானிய மனிதர்கள் வந்து ஒன்று மாட்டு வண்டியில் போவாங்க, இல்லைன்னா நடந்தே போவாங்க. அப்படி தான் வந்து பொன்னனும் வள்ளியும் போயிட்டுருக்குறாங்க. போகக்கூடிய எல்லா இடங்களுமே பசுமையாக தான் இருக்குது. அதாவது அந்த காலத்தில் வந்து சண்டை எதுக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வளமான ஒரு இடம் இருக்கு இல்லையா, இந்த வளமான இடத்தை நோக்கியும் நிறைய போர்கள் சண்டைகள் வந்திருக்கு. நிறைய வந்து பொன் காசு அந்த சாம்ராஜ்யத்தை அடையிறதுக்கான அந்த ஒரு கட்டுமானம், அந்த வெறி அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். நாம் வந்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவனம், அதுக்காக எத்தனை உயிர் பலி கொடுத்தாலும், போருங்கிறது அதுதானே. உயிர் பலி கொடுத்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இன்னொரு சாம்ராஜ்யத்தை கைப்பற்றுறதுக்காக யாரோ தெரியாத அப்பாவி பொதுமக்கள், போர் வீரர்கள் எல்லாரும் உயிர் பலி கொடுத்து அந்த சாம்ராஜ்யம் கட்டமைக்கப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து அந்த காலத்தில் பெருமையாக கருதப்பட்டது. அதாவது ஒரு சாம்ராஜ்யம்னா விஸ்தரிப்பு ஆகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து நிலைத்தன்மை இருக்கும், நம்மளுடைய பெயர் காலத்துக்கும் இருக்கும் அப்படின்ட்டு. அது உண்மை தானே. இன்றைக்கி வரைக்கும் நம்ம சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா அவங்க அந்த அளவுக்கு சாம்ராஜ்யத்தை வந்து விரிவுபடுத்தி வச்சுருந்தாங்க. பல மைல்கள் தூரத்துக்கு வந்து அவங்க ஆட்சி புரிஞ்சாங்க. கிட்டத்தட்ட இமயமலை வரைக்குமே வந்து சோழர்களுடைய சாம்ராஜ்யம் விஸ்தரிப்பாக இருந்தது. அதனால தான் நம்ம இன்றைக்கு வரைக்கும் பேசுகிறோம், அவங்களுடைய புகழ் இன்றைக்கு வரைக்கும் நிலச்சிருக்கு. ஆனால் வந்து சிலருக்கு போர் பிடிக்காது. அந்த போர் பிடிக்காத ஒருத்தி தான் வள்ளி. ஆனால் போருக்கு போய் எப்படியாவது ராஜாவை ஜெயிக்க வைக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கிறவன் தான் பொன்னன். இப்படி இவங்க 2 பேரும் கடந்து போகிறாங்க. அழகான அந்த நிலப்பரப்பு. என்னதான் வந்து வடக்க வந்து பல்லவர்கள் ஆண்டாலும், தெற்க வந்து பாண்டியர்கள் ஆண்டாலும், கிழக்க வந்து சேரர்கள் ஆண்டாலும், இவங்க எல்லாரும் அப்படியே இந்த சோழ மண்டலத்தை எப்படி 4 பக்கத்துலேருந்தும் குறுக்கிட்டாங்க. அப்படி குறுக்கி 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 சோழ மண்டலம் கையளவு இருக்கக்கூடிய உறையூராக போச்சு. அந்த உறையூர் தான் தலைநகரம். உறையூரை சுற்றி இருக்கக்கூடிய காவிரி படுகை இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் இப்போ சோழ மண்டலம் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தாக்க ஒரு சிற்றரசாக நம்மளுடைய பார்த்திப மகாராஜா அந்த சோழ மண்டலத்தை ஆண்டுகிட்டு வரார். ஆனாலும் அந்த சோழ மண்டலத்துடைய வளமையையும் எழில் கொஞ்சம் அழகையும் யாராலையும் கிட்ட கூட நெருங்க வர முடியல. அந்த அளவுக்கு இன்னமும் அழகாகவே காட்சி அளிக்கக்கூடிய அந்த சோழ மண்டலத்தை கடந்து நம்மளுடைய பொன்னனும் வள்ளியும் போயிட்டு இருக்காங்க. அப்படி ஊரை நோக்கி போகிறாங்க. ஊருக்குள்ளே போகிறாங்க. போகும்போதே வந்து அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க ஊருக்குள்ளே. ஆனால் எல்லாத்தையும் அப்படியே போட்ட மாதிரி இந்த கழனியில் வேலை செஞ்சுட்ருக்கவங்களாம் அப்படியே போட்டுட்டு ஓடி வராங்க. பொன்னனை பார்த்தோன்னே, பொண்ணா என்ன செய்தி, தூதர்கள் பல்லவ தூதர்கள் வந்து ராஜபாட்டையை கடந்து போனாங்களே, என்ன ஆச்சு, உனக்கு ஏதாவது தெரியுமா, மகாராஜா என்ன சொன்னாருன்ட்டு ஆளுக்கு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஒருத்தர்கிட்ட என்ன சொல்கிறான் பொண்ணு, எனக்கு எதுவும் தெரியாது, தூதர்கள் வந்திருக்காங்க, அவங்கள பார்க்குறதுக்கு தான் வந்து வசந்த மாளிகையிலேருந்து மகாராஜா கிளம்பி உறையூர் வந்தாங்கன்ட்டு ஒருத்தர்கிட்ட சொல்கிறான். இன்னொருத்தர்கிட்ட என்ன சொல்கிறான், இல்லை போர் மூலம்னு தான் நினைக்கிறேன், அதுக்கான அறிகுறியாக தான் எல்லாம் தெரியுதுன்னு ஒருத்தர்கிட்ட சொல்கிறான். இன்னொருத்தர்கிட்ட என்ன சொல்கிறான், இல்லை எனக்கே எதுவும் தெரியாது, இனிமேல் தான் நானே போயிட்டு மகாராஜா பார்த்ததா என்ன நடக்கும்னே தெரியும் அப்படின்ட்டு. ஆளுக்கு ஏற்ற மாதிரி யார் அது சரியாக புரிஞ்சுக்குவாங்க, யார் அடுத்து போருக்கு தயாராவாங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் பார்த்து அவன் சொல்லக்கூடிய பதில்களும் வெவ்வேறு விதமாக இருந்து வள்ளியும் இதையே கவனிச்சுக்கிட்டு அப்படியே வராங்க. அப்படியே கடந்து வந்துடுறாங்க. ராஜபாட்டை வராங்க. வேகமாக நடந்து வராங்க. அந்த வெளிச்சத்தில் வந்து ராஜபாட்டையில் வெளியில், அதாவது அந்த
உறையூருடைய அந்த தலைநகரத்தில் இருக்கக்கூடிய அந்த கோட்டை வாசல்லேருந்து பல்லவ தூதர்கள் திரும்பி போகிறது தெரியுது. அப்போ உள்ளே ஏதோ நடந்து முடிஞ்சிருச்சு, அது என்ன தெரிஞ்சுக்கணுன்ட்டு ரொம்பவே ஆர்வமாக இருக்கான். வள்ளி அங்கேயே ஒரு இடமா நிற்க சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், வேகமாக ஓடுறான். ஓடி போயிட்டு அந்த கோட்டை வாசல் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு கும்பலாக நின்று ஜனங்க பேசிகிட்டு இருக்காங்க. உள்ளே என்ன நடந்ததுன்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய துணியில் வந்து சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தன் சொல்கிறான், நீங்கள்லாம் வந்து உள்ள பல்லவ தூதர்கள் எப்படி ஆடி போனாங்கங்கிறத பார்க்கணுமே, நம்ம மகாராஜா எப்படி கம்பீரமாக உட்காந்துருந்தாருன்றதை பார்க்கணுமே அப்படின்னோடனே ஒருத்தன் கேட்குறான், என்ன நடந்தது முழுசாக சொல்லு, முதல்ல என்ன நடந்தது அப்படின்னோடனே இந்த மாதிரி சபையை கூட்டினாங்க. நம்ம மகாராஜா கம்பீரமாக வீற்றிருந்தார் அவருடைய அரண்மனையில். அப்போ வந்து தூதர்கள் எங்கே அப்படின்னு அவர் கேட்ட அந்த குரல் இருக்கே, அப்படியே அதிர்ந்தது நம்மளுடைய சபையே. அதுக்கப்புறம் தூதர்கள் உள்ளே வந்தவங்க வந்து பேச ஆரம்பித்தாங்க. திரிலோக சக்கரவர்த்தி, பல்லவ மகாராஜா அப்படின்ட்டு நல்லா அவருக்கான பட்டங்களை அடுக்கிக்கிட்டே போனாங்க. அப்போ நம்மளுடைய அமைச்சர் என்ன பண்ணார், எந்திரிச்சு நிறுத்துங்க, திரிலோக சக்கரவர்த்தின்னு யாரை சொல்கிறீங்க? திரிலோகனா என்னது? பூலோகம், யமலோகம், அதுக்கப்புறம் வந்து மேலே இருக்கிற இந்திரலோகம், இது எல்லாத்துக்குமே உங்களுடைய மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி தான் வந்து சக்கரவர்த்தியா அப்படின்னு கேட்டோன்னே சபையே சிரிச்சதை பார்த்துட்டு இந்த நம்மளுடைய பல்லவ தூதர்கள் அப்படியே வந்து நடுநடுங்கி போயிட்டாங்க. அவங்க சொல்ல வந்த விஷயத்தையே சொல்ல முடியாமல் போயிடுவாங்க போல இருந்தது. அந்த சமயம் பார்த்து கர்ஜனையான ஒரு குரலில் நம்ம மகாராஜா கேட்டார் பாருங்களேன், என்ன செய்தின்னு தான் கேட்டார். கர்ஜித்த மாதிரி இருந்தது. அதில் இன்னும் நடுநடுங்கி போன நம்மளுடைய தூதர்கள் சொன்னாங்க, உங்களுடைய காலத்தில் வந்து உங்களுடைய பாட்டனார்களாக எங்களுக்கு கப்பம் கட்டிட்டு வந்தாங்க. பல்லவர்களுக்கு ஒரு 6 வருஷமாக புலிகேசி மன்னருக்கு வந்து சண்டை போட போனதுக்கப்புறம், எங்களுடைய மகாராஜா சண்டை போட போனதுக்கப்புறம் உங்ககிட்டேருந்து கப்பமே வரதில்லை. அதுக்கு முகாந்திரம் கேட்டுட்டு வர சொன்னார், இல்லைன்னா வந்து போருன்னு அறிவிச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னோடனே நம்மளுடைய ராஜா சொன்னாரே பாரு ஒரு பதில், என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு கம்பீரம், அப்படியே வந்து ஒரு பயமே இல்லாமல் அப்படி ஒரு பெருந்தன்மையோட ஒரு பெருமையாக வந்து அப்படியே அந்த அரியணையில் உட்காந்துட்டு அவர் சொல்கிறாரு, கப்பெல்லாம் இனிமேல்ட்டு கட்ட முடியாது, போரில் சந்திக்கலாம், புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வந்து சந்திக்கிறோன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமாக சொன்னதை பார்த்தோன்னே வாயடைச்சி போன பல்லவ தூதர்கள் அப்படியே திரும்பி போயிட்டாங்க. கட்டாயமாக வந்து போர் வரும், புரட்டாசி பௌர்ணமின்னு தேதியை வந்து நம்மளுடைய மகாராஜா குறிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் எல்லாரும் வேலும் அம்பும் எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ராஜாவாக வீட்டில் ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தைரியம் தான் குடிமக்களுக்கும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாயும். இப்போ நம்ம வந்து கிரிக்கெட்டில் சொல்லுவோம் இல்லையா, கேப்டன் அப்படியே கூலாக ஹேண்டில் பண்ணால் எப்படியாவது கூட இருக்கிற மீதி பிளேயர்ஸ் எல்லாரும் வந்து அழகாக வந்து எவ்வளோ ரன் எடுக்கணுமோ எடுத்துடுவாங்க, இல்லை எவ்வளோ விக்கெட் எடுக்கணுமோ எடுத்துடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த கம்பீரமான ஒரு தோற்றம், அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தைரியம், கிட்டத்தட்ட சொல்லணுன்னா பல்லவ சைன்யம் அப்படிங்கிறது வந்து கடல் மாதிரி, அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை ஆள்றாங்க. அவங்ககிட்ட அவ்வளோ சைன்யம் இருந்தது. குறிப்பாக சொல்லணுன்னா வந்து குதிரைப்படை தனியாக இருந்தது, யானைப்படை தனியாக இருந்தது, காலாட்படை தனியாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் போர் வீரர்கள், அவருக்கு உதவி செய்யக்கூடிய மற்ற சிற்றரசர்கள், பேரரசர்கள் கிட்ட உதவி கேட்டால் அவருக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய சைன்யம் கடல் போல இருந்தது. ஆனால் நம்மளுடைய பார்த்திப மகாராஜா கிட்ட இருந்த சைன்யம் எவ்வளோனா கையளவு தான். பெருசாக யானைப்படை கிடையாது, பெருசாக குதிரைப்படையே கிடையாது, காலாட்படை வீரர்கள் மட்டும்தான். அப்படியே வீரர்கள் சேர்த்தா கூட அந்த கடல் அளவு சைன்யத்துக்கு முன்னாடி, பல்லவ சைன்யத்துக்கு முன்னாடி நம்மளோடது குறுகி கையளவு இருந்தது. அந்த சைன்யத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகளே எப்படி இருக்காங்க, தைரியமாக இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்க மகாராஜாவுடைய தைரியம் அவங்களுடைய பிரஜைகளுக்கும் இருந்ததை வந்து அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. இப்போ வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டானா, இப்போ இவனுக்கு பொண்ணுனுக்கு என்ன, உடனே போய் மகாராஜாவை பார்க்கணும். அதுக்கு வள்ளியை கொண்டு போயிட்டு அவங்க தாத்தா வீட்டில் விடணும். வேகமாக வள்ளிக்கிட்ட வந்தால் நடந்து போக ஆரம்பித்தாங்க அவங்க தாத்தா வீட்டை நோக்கி. அப்போ போகிற வழியில் வந்து தொம் தொம் தொம்னு சத்தம் கேட்குது. என்னது, பேரிகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது முழங்க ஆரம்பிச்சது. போர் வந்ததுன்னா பேரிகையில் வந்து அந்த தப்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு அடித்து வந்து முழக்கத்தை சொல்லுவாங்க. என்னன்னா வீட்டுக்கு ஒருத்தராவது வந்து சேனையில் சேரணும் அப்படிங்கிறதுக்கானது தான் அந்த முழக்கமே. அது அடிக்க ஆரம்பித்தோன்னே வள்ளிக்கு வயிறெல்லாம் கலக்குது. அப்படியே
ஐயோ, அந்த சத்தமே இதுக்கு முன்னாடி அவள் கேட்டது கிடையாது. அந்த பேரிகை முழக்கம் எப்படி இருக்குன்னா இடி மாதிரி தலையில் வந்து இறங்குதான். வயிறு போட்டு அவளுக்கு ஏதோ பண்ணுது, கலக்குது. என்ன செய்யறதுனே அவளுக்கு தெரியல. அந்த உணர்ச்சியை அவளால் சொல்ல முடியல. பொண்ணனை பார்த்து கேட்குறா, இது என்ன சத்தம்னோன்னே, போர் வந்து முடிவாயிடுச்சு, நம்மளுடைய மகாராஜா போருக்கு வந்து எல்லாரையும் தயாராக இருக்கிறது சொல்கிறதுக்கு தான் வந்து இந்த சத்தமே அறிவிச்சிருக்காங்க அப்படின்னோடனே, இப்போ போர் அவசியம் தானா அப்படின்னோடனே, அவசியம் தான், நான் கட்டாயமாக போகணும் வள்ளி, உன் பேச்சை என்னால் கேட்கவே முடியாதுன்னொன்னே வள்ளியை வள்ளி உடனே பொண்ணனை பார்க்குறா. அதனால சரி இரு, நான் போயிட்டு ராஜாவை வந்து பார்த்துட்டு வரேன்ட்டு வேகமாக வராங்க. வந்து கதவை தட்டுறாங்க. உள்ளேருந்து தாத்தா வந்து கதவை திறக்கிறாரு. திறந்தோன்னே, இந்தாங்க தாத்தா, உங்கள் பேத்தியை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், நான் வந்து மகாராஜாவை பார்த்துட்டு வரேன், கட்டாயமாக நான் போய் அவரை பார்த்துட்டு தான் வரணும், என்னால் அவரை பார்க்காம இருக்க முடியாதுன்ட்டு ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லி அடுத்த நேரமே வந்து அவன் கிளம்புறதுக்கு ஆயத்தமாயிடறான். இதோட அத்தியாயம் 3 நிறைவு பெறுது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.